நானா நானில என்ன நடக்குது தெரிந்து கொள்ள உடனே கால் பண்ணுங்க. ரிட்டையர்மெண்ட் ஹோம் வந்து ஒரு ரெசார்ட்டா, நம்ம ஹாலிடேஸ்க்கு மட்டும்தான் ரெசார்ட் போவோம். அவங்களுக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபுல்லா ரெசார்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதை நடத்தி கொடுக்க எவ்வளோ முடியுமோ ஆல் ஆஃப் அனன்யா டீம் ஒர்க்ஸ் டுவர்ட்ஸ் தட். We live in paradise ன்னு சொல்றாங்க இல்லையா, அது நிஜம்தான். It's just not a marketing word, it is true. A very pleasant living, happy retired living for us. கோயம்புத்தூருக்குள்ள ஒரு குக்கிராமத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அமேசிங் அட்மாஸ்பியர். இவ்வளோ நான் எதிரே பார்க்கல, வந்து பார்த்தேனாக்க பிரம்மாண்டமா இருக்கு. இது இந்த மாதிரி இதுதான் ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல நான் ரெடி, இப்பவே ரெடி. அனன்யாஸோட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த கம்யூனிட்டியில கிளென்லினஸ் பெஸ்ட் சொல்லுவீங்க. அதனால தான் வாங்கினோம் நான். ஓகே, இந்த மாதிரி கிளென்லினஸ் எங்களுக்கு எங்கேயுமே பார்க்கல. இது எப்படி 60+ இருக்கிறவங்கலாம் இங்கே டான்ஸ் ஆடுறாங்கன்னு, அதான் எந்தூசியாசம். இங்கே வந்தால் ஒரு தனி எந்தூசியாசம். தே ஆர் லிவிங் தேர் லைஃப் ஃபுல்லஸ்ட். அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அனன்யாஸ். In Nana Nani, we don't feel we are senior citizens. It is beautiful. We don't know when it is morning, when it is night, because so many programs every day. It keeps us engaged, it keeps us busy, it keeps us happy, it keeps us active. The community feeling, it's beautiful. You have to mention one particular thing from Ananya's Nana Nani. What would be that? It's a variety community. I am interested in one particular thing. Supposing I am interested in bhakti bhajan, there is a group for that. If I am interested in something very different, sports, there is a group for that. We have people 85-year-old running marathon, and next week we are having walkathon race. Oh, You know? எல்லாருமே பெரியவங்களா இருந்தாங்க. அதுல வந்து ஸ்பேஸா இருப்பாங்க போல இருக்கு, ஒரு டீமா. அவங்க எல்லாரோட நடனம் பார்த்தோம், பாட்டு பார்த்தோம். ரொம்ப அழகா மேடையில் அதை ப்ரெசென்ட் பண்ணாங்க. குறிப்பா எனக்கு அவங்க எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, குழந்தைங்களை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னமோ வந்து என்ன தோணுதுன்னா, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்களும் இங்க வந்து செட்டில் ஆயிருவீங்களோன்னு தோணுது. ஒண்ணு இங்க செட்டில் ஆகணும், இல்லைன்னா இது மாதிரி நாங்களும் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணணும். அனன்யாஸ் அண்ட் நானா நானியோட ஒரு ஒன் லைன் ஸ்டேட்மெண்ட்டா என்ன சொல்றீங்க? One line statement. Age is but a number. வாழ்க்கை வாழ்வதற்கு தான். ஆனா பாருங்க, நம்ம சின்ன வயசுல இருந்து நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போய் அந்த வேலையில இருந்து நம்மளோட முதுமை அடையும் போது முதுமையில நல்ல ஒரு வாழ்வாதாரம் வேணும் அப்படின்னு நினைப்போம். வாழ்க்கை இனிமையா போகணும், இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டோம், ஆனா இன்னும் சந்தோஷமான வாழ்க்கையா அமையணும் தான் எல்லாரும் யோசிப்போம். அப்படி சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்வது இன்னைக்கு வந்து வரமா அப்படின்னு கேட்டா, நான் நிக்கிற இடம் வந்து வரத்தின் உச்சம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆமா, ஹெவன் டு த கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய அனன்யாஸ் நானா நானி ரிட்டையர்மெண்ட் பீப்புளுக்கான ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டி. இன்னைக்கு இங்க பொங்கல் செலிப்ரேஷன், குறிப்பா மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்ப அழகா நடந்துகிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள நிறைய பேர் வந்து அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க பசங்க பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கைய குழந்தையா மாறி ஜாய்ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல இன்னும் என்னென்ன விஷயங்கள் உள்ள இருக்கு, கிராமிய மண் மனம் மாறாத பல விஷயங்கள் உள்ள இருக்கு. என்னென்ன இருக்குன்னு உள்ள போய் பார்க்கலாம், அவங்க கிட்ட பேசலாம், வாங்க செலிப்ரேட் பண்ணலாம். சந்தோஷம் என்னன்னா அடுத்தவங்களை சந்தோஷமாக்கி பாக்குறது தான். அதுவும் குறிப்பா நம்மள வளர்த்தின பெற்றோர்கள் அவங்களோட ஏஜ்டு டைம்ல வந்து அவங்களுக்கான நிறைய விஷயங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோட ஆரம்பிச்ச மிக அற்புதமான ப்ராஜெக்ட் தான் கோயம்புத்தூர்ல அனன்யாஸ் நானா நானி, இந்த ப்ரீமியம் செக்மெண்ட் லிவிங் கம்யூனிட்டி பீப்புள் அப்படின்னே சொல்லலாம். இங்க உள்ள வந்ததுல இருந்து அவங்க எல்லாம் ஏஜ் ஆனவங்கன்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் வந்து என்னால பார்க்க முடியும். The person behind this smile and this energy vibe அப்படின்னா it's undoubtedly Uma madam. How are you? Thank you very much. I'm good.
நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க குலவு போடுறதுல இருந்து கோலம் போடுறதுல இருந்து பொங்க பானை வைக்கிறதுல இருந்து நீங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து காமிக்கிறீங்க. How this happening? சரி, நீங்க சொன்ன மாதிரி இங்க இருக்கிற அம்மா அப்பாங்க எல்லாருமே வயசானவங்க இல்ல. ஆக்சுவலி பேர் உண்மையாவே அனன்யாஸ் நானா நானி ரிட்டையர்மெண்ட் ஹோம் தான். ஆனா 24 மணி நேரத்துல தூங்குற நேரம் போக மீதி எல்லா நேரமும் பயங்கர பிஸியா இருக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி பிஸியா வச்சுக்க முடியுதுங்கிறது ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு அட்மாஸ்பியர், ஒரு பாசிட்டிவிட்டி இருந்தால் தான் அது பண்ண முடியும். நம்ம என்னதான் பில்டிங் பண்ணி அதுக்கு தேவையான கிராண்டான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கொடுத்துருக்கோம். பிகாஸ் பெரியவங்க வந்து எல்லா டைமுமே எனக்கு இது போதும்னு நினைக்கிறவங்க இல்லை, இது மட்டும் பத்தாது உங்களுக்கு, யூ ஹாவ் டு லிவ் த பெஸ்ட் ஆஃப் யர் லைஃப். பிகாஸ் அவங்க எப்பவுமே சில்ட்ரனுக்கு பெஸ்ட்டாக தான் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம திருப்பி சூப்பர் லக்ஸுரி பாயிண்ட் ஆக்சுவலி அட்மைர்ட் இட் ஸ்பீக்ஸ். அது ஒரு வேல்யூபிளான ஒரு வேர்டு, இல்ல காஸ்ட்லியான ஒரு வேர்டு இப்போ நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா? குழந்தைங்களுக்கு செலவு பண்றதுக்கு நம்ம யோசிக்கிறதுல வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாருமே இல்லப்பா பெஸ்ட் எல்லாம் குழந்தைங்களுக்கு தான். ஸோ அவங்களுக்கு வந்து சூப்பர் பெஸ்ட்டாக இருக்கணும். அண்ட் அது வந்து ரிட்டையர்மெண்ட் ஹோம் வந்து ஒரு ரெசார்ட்டாக, நம்ம ஹாலிடேஸ்க்கு மட்டும்தான் ரெசார்ட் போவோம், அவங்களுக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபுல்லாக ரெசார்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அண்ட் இது என்னோடது மட்டும் இல்லை, இது ஆல் திஸ் கிரெடிட் கோஸ் டு மை ஹஸ்பண்ட் திரு யுவராஜ் அவர்கள். அவரோட விஷன் அதை நடத்தி கொடுக்க எவ்வளோ முடியுமோ ஆல் ஆஃப் அவர் அனன்யா டீம் ஒர்க்ஸ் டுவர்ட்ஸ் தட். அண்ட் அந்த அழகான கட்டி கொடுத்த ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இங்கே இருக்கிற பீப்புள் பிகாஸ் ஆஃப் தியர் பாசிட்டிவிட்டி அண்ட் எனர்ஜி அண்ட் இங்கே இருக்கிற கோவில்கள் சுவாமியோட அனுகிரகம் இன்னைக்கு ஃபேஸ் 1 இருந்து 6 வரைக்கும் எல்லாரும் சேர்ந்துருக்கோம். அண்ட் இன்னும் 7, 8, 9, 10 எல்லா ஃபேமிலிஸும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் சீக்ரெட், அவங்களோட பாசிட்டிவிட்டியும் அவரோட விஷனும். ரெண்டு விஷயம். ஆஸ் அ விமனா ஒரு ஜேஎம்டியா ஒரு ஹஸ்பண்டுக்கு ஆஸ் அ சப்போர்ட்டரா எவ்ரி உமன் வில் ஸ்டாண்ட். அதில் இன்னும் டவுட் கிடையவே கிடையாது. ஆனால் உமா மேடம் அப்படின்னு சொல்லும் போது இங்கே அவங்க ப்ளே பண்ணுற ரோல் என்னன்னா, அவங்களுக்கு மட்டும் அவங்க வந்து ஒரு அம்மா அப்பா மட்டும் he is not dealing. She has so much of amma appas in this community. Everybody comes to you in person வந்துட்டு அவங்க உங்களை bless பண்றாங்க, நீங்க அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறீங்க. இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங்லி என்னன்னா, இங்க இருக்க 3 பானையில இப்போ நீங்க பொங்கல் வச்சீங்க. நானே யோசிச்சேன், நம்ம வீட்டில் பொங்கல் வைக்கும் போது கிழக்கு விழுகணும், கிழக்கு பார்த்து விழுகணும்னு யோசிப்போம். ஆனா இங்க 3 பானையிலுமே ரொம்ப அழகா சுபிக்ஷமா கிழக்கு நோக்கியே 3 பானையும் பொங்கிருக்கு. ஸோ ஹவு இட் இஸ் ஹேப்பனிங், வாட் இஸ் சம்திங் இஸ் ஹியர் அப்படிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அதுதாங்க மறுபடியும் சொல்றேன், அந்த சுவாமியோட அனுகிரகம். அது வந்து ஏன்னா யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம், அது எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறது அந்த கடவுளோட அனுகிரகம் இருக்கணும். அதோட பாசிட்டிவ் பீப்புள், அந்த பாசிட்டிவ் வைப் எல்லாருமா இந்த உலகத்தில் எல்லாரும் நிறைஞ்சு. ஏன்னா பொங்கல் வைக்கிறது வந்து என்னது ஃபார்மர்ஸ்க்காக, அக்ரிகல்ச்சர் நல்ல விளைச்சல் இருக்கணும் அப்படின்னு. அது இந்த போன வருஷம் விளைச்சல் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு தேங்க் பண்ணி நம்ம இயற்கைக்கு, சன் காடுக்கு, சூரியனுக்கு எல்லாத்துக்கும் கும்பிட்டு கேட்குறது. அதே மாதிரி மாட்டுக்கும் தேங்க் பண்ணுறோம். இந்த தேங்க் பண்ணுறத எல்லாரும் மனசார தேங்க் பண்ணுறது தான் அந்த பாசிட்டிவிட்டி. ஸோ எல்லாமே சூப்பராக தான் வரும் அப்படிங்கிறது. பிகாஸ் இட் காட் ஹூ மேக்ஸ் இட் ரன். ஸோ we are all puppets in his hands. ஸோ அவர் நடத்துகிற எந்த விஷயமும் நல்லபடியாக வருங்கிறது தாங்க. வெரி ஹாப்பி. நீங்கள் பர்டிகுலராக கௌஷாலாவில் வைக்கிறதுக்கான எனி பர்டிகுலர் ரீசன்? பிகாஸ் இங்கே நம்ம அனன்யாஸ் நானா நானி ஹோமில் ஒவ்வொருத்தரும் டெய்லியும் சாப்பிட்ற பால், காஃபி, டீ, தயிர், மோர், இந்த மாதிரி ரோஸ் மில்க், இது எல்லாமே எங்கேருந்து வருது அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1700 லிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் இப்போது. ஸோ இந்த 1700 லிட்டர்ஸும் இங்கே இருக்கிற கோஷாலாலேருந்து வர்றது. ஏன்னா பால் ஒரு பரிசுத்தமான ஒரு விஷயத்துக்கும் நம்ம சொல்லுவோம், பாலை போல பரிசுத்தமா அப்படின்னு. ஸோ அதை எப்போ அதே மாதிரி நல்ல பரிசுத்தமான ஒரு பாலை பெரியவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற இதில் ஆரம்பித்து வந்துட்டு இருந்தது. ஸோ இப்படி நாங்கள் அதனால் எல்லாரும் தேங்க் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லையா, அதனால மற்ற எந்த இடத்துல வைக்கிறத விட கோஷாலையில் வைக்கும் போது அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அண்ட் மாடுகளை பார்த்து தேங்க் பண்ணி சொல்கிறதுங்கிறது, இன் பர்சன் தேங்க் பண்ணுறதுங்கிறது ஒன்று இருக்குது. மாட்டோட டால் வச்சு, பொம்மை வச்சு தேங்க் பண்ணுற காலம் இருக்குது. இன்றைக்கி நம்ம மாடு இருக்குது, நம்ம இடம் இருக்குது, நம்ம எல்லாரும் வந்து ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறதுங்கிறது. ஏன்னா ஒவ்வொரு ஃபேஸ்லையும் தனித்தனியாக எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம். இங்கே 6 ஃபேஸும் ஒன்றா வந்து செலிப்ரேட் பண்ணுறதுங்கிறது அந்த ஒரு கிரியேட் த வைப். அண்ட் அது வந்து மாடுகளையும் நல்லா வச்சுக்குது. சிறப்பு, ரொம்ப சந்தோஷம். இந்த அனன்யாஸ் நானா நானி வந்து ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில் இது ஒரு ஜாய்ஃபுல் கம்யூனிட்டியாக நான் வந்து பார்க்குறேன்.
இந்த ஆஸ்பீஷியஸான பல விஷயங்கள் தொன்று தொட்டு இன்னும் பல வருடங்கள் கண்டினியூ ஆகணும். அந்த எல்லாம் வல்ல இறைவனோட அருள் உங்க கூட எப்போ இருக்கணும்னு கலாட்டா டீம் சார்பாக என்னோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் கலாட்டா டீம். இந்த தைப்பொங்கலை நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி இப்போ மட்டும் இல்லை, பொங்கல் ஆரம்பிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களோட எனர்ஜி என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ அவங்க எப்போ இப்படி எனர்ஜெட்டிக்காக ரொம்ப சந்தோஷமா எல்லா பொங்கலும் அவங்க கூட சேர்ந்து கொண்டாடுறோம். Thank you, Galata madam. team. So happy, so happy. It's a truly blissful. Happy. எனக்கு உங்ககிட்ட இருந்து அந்த எனர்ஜி நான் கொஞ்சம் வாங்கிட்டேன். Thank you ma'am. Thank you. Hi, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். மேடம் உங்க பேர் சொல்லுங்க. ராதா. ஓகே, ராதா வந்துட்டு அனன்யா ஜானா நானியோட ஒரு வெல் விஷரா இங்க வந்திருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வந்து கௌஷாலால ரொம்ப பியூட்டிஃபுல்லான மாட்டு பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி ஃபீல் பண்றீங்க? அமேசிங். எனக்கு வந்து சொல்ல வார்த்தையே இல்லை. ஏன்னா ஒரு கோயம்புத்தூருக்குள்ள ஒரு குக்கிராமத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அமேசிங் அட்மாஸ்பியர். இவ்வளோ நான் எதிரே பார்க்கல. வந்து பார்த்ததுனாக்க பிரம்மாண்டமா இருக்கு. ஸோ இது உள்ள வர்றது வரைக்கும் நீங்க என்ன மனசுல நினைச்சிருந்தீங்க? கல்ச்சுரல் ப்ரோக்ராம் இருக்கும், அங்கங்க 1-2 மாடு பார்ப்போம் அப்படின்னு. ஒரு கோசாலாக்குள்ள அதுவே ஒரு பெரிய இடம். அதுக்கு இடையில என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்குமோ பொங்கல்ல எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கிறது ரொம்ப அதிசயமா இருக்கு. அதுக்கு மேல இத்தனை நானி ஃபேஸ் பீப்புளும் எல்லாரும் இங்க இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து இடம் இருக்கு, அவ்வளோ வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் சம்திங் டு டூ. ஸோ ரொம்ப ரொம்ப வெல் சைட். ஆக்சுவலி நீங்க பார்த்ததை அப்சர்வ் பண்ணதை நீங்க கரெக்டா சொல்லியிருக்கீங்க. இல்லை இன்னும் குறிப்பான விஷயம், அவங்க சைல்ட்ஹுட் மெமரிஸ்ல என்னென்ன பார்த்தாங்களோ அதெல்லாம் இங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது அந்த சந்தோஷம் அவங்க மூஞ்சில தெளிவா தெரியுது. ஒருத்தருக்கு காலம் இது இல்லை அது இல்லைனாலும் இந்த ஒரு இவெண்ட்டுக்காக இவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக இவ்வளோ பேர் வந்தாங்களேன்னு பார்த்தா தெரியுது. ஏன்னா இட்ஸ் டேக்கிங் தம் பேக் டு தியர் சைல்ட்ஹுட். இட்ஸ் அமேசிங். ஓகே, ஸோ இப்போ இவங்க மைண்ட்ல என்ன ஓடும்னா, நம்ம ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல இங்க வரணும்னு தோணுதா? கண்டிப்பா. இது இந்த மாதிரி இதுதான் ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல நான் ரெடி. இப்பவே ரெடியா போடுங்க, இப்பவே புக்கிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. Thank you so much for joining with us and sharing your valuable comments and your thoughts and opinions towards for the Galata audience. Wishing you a happy Mattu Pongal. சின்ன வயசுல என்னென்ன விளையாட்டுகள் விளையாண்டாங்களோ அதெல்லாம் ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க அனன்யாஸ் ஜானா நானில. இங்க நொங்கு வண்டி வந்து தள்ளிட்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்க 3 பேர். அவங்களோட சேர்ந்து இப்ப நம்ம விளையாடலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? 3, 2, 1 come on. வாவ், அடடே வண்டி எங்கேயோ போகுதே, தடமாறி போகுதே. வாங்க. சூப்பர். ஹாய். நொங்கு வண்டியோட டயர் கழண்டுருச்சுங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? வண்டர்ஃபுல், ரொம்ப ஜாலியா இருந்தது. இந்த மாதிரிலாம் நம்ம சின்ன வயசுல கூட விளையாடினது இல்ல. thoroughly enjoyed. உங்க பேர் மேடம்? சீதா லட்சுமி. phase 3 அனன்யாஸ் ஜானா நானில ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? ரொம்ப பியூட்டிஃபுல் கோஆர்டினேஷன். ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க ப்ரோக்ராம். we look forward to it every year. ஓகே, வாங்க மேடம். ரேஸ்ல நான் ஒன்றும் சலிச்சவங்களே கிடையாது. நொங்கு வண்டியாவது எந்த வண்டியாவது ஓட்டியே ஆகும் அப்படின்னு ஓட்டி இருக்காங்க. ஸோ உங்க பேரு? என்னோட பேரு சீதா லட்சுமி. ஐ எம் ஃப்ரம் phase 6. phase 6 எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? phase 6 purchased the house 2 years back but a resident only last 6 months. ஓகே, எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த ஈவென்ட்? நைஸ். அதாவது சின்ன காலத்தில் பண்ணாதெல்லாம் இப்போ பண்ணுறோம். அன்றைக்கெல்லாம் அதெல்லாம் யோசிக்க டைம் இருக்குல்ல. இப்போ இட் இஸ் சம்திங் யூத் கம்மிங் பேக். இல்லை, அன்னைக்கெல்லாம் நீங்கள் இந்த நொங்கு வண்டி தள்ளி விளையாண்டுட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கும், என்ன இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாண்டுட்டு இருக்கேன், போய் ஒழுங்காக வந்து படின்னு. பட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் இதை விளையாடுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? அப்படி இல்லை. ஆக்சுவலி ஐ எம் சிட்டி பிரெட். அதனால நான் இதெல்லாம் சின்னது கூட விளையாடினதில்லை, டிவியில் பார்த்ததோட சரி. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வி ஹேவ் டு சே தேங்க்ஸ் டு நானா நானி, அனன்யாஸ் நானா நானி இல்லையா? நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், தேங்க்ஸ். வெல் அரேஞ்ச் அண்ட் வெல் ஆர்கனைஸ். இப்போ அனன்யாஸ் நானா நானி பார்த்துட்டு இருக்க, கலாட்டா பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இது வந்து ஒரு டெஃபினெட்லி ஒரு அவுட்லெட், ஒரு பேர்ன் அவுட் ஒரு சம்திங். பிகாஸ் சின்ன குழந்தைங்களோட எக்ஸிபிஷன்லாம் போகிறத விட இப்படி வரும்போது மோர் சேஃப். அங்கெல்லாம் போகும். இப்போ எல்லாருமே எல்லாம் ஏஜ்டாக இருக்கிறதுனால எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது பண்ணுறதுக்கு இட் இஸ் அ நைஸ் ஈவெண்ட். வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல் டு ஆல். வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. வணக்கம். அவங்க பேருமா? ஹேமலதா. ஹேமலதா. என்ன அனன்யாஸோட எந்த ஃபேஸ்ல இருக்கீங்க? phase 6ல இருக்கும். phase 6ல இருக்கீங்க. அனன்யாஸோட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த கம்யூனிட்டில? cleanliness. பெஸ்ட் சொல்லுவீங்க. டாப் ரேட்டிங்னா cleanliness தான் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதனால தான் வாங்கினோம் நாங்க. ஓகே. இந்த மாதிரி cleanliness எங்களுக்கு எங்கேயுமே பார்க்கல. இப்போ
இப்போ கௌஷாலால இன்னைக்கு மாட்டுப் பொங்கல் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? என்னெல்லாம் ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு? எங்களுக்கு இந்த மாட்டோட ஸ்மெல்லே பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணோம். இப்படிலாம் எங்களுக்கெல்லாம் சாப்பிட முடியறதில்ல இத்தனை வயசில். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அப்புறம் இந்த டான்ஸ் எல்லாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க எங்கள் ஹஸ்பண்டு. இது எப்படி 60+ இருக்கிறவங்கெல்லாம் இங்கே டான்ஸ் ஆடுறாங்க என்ன, அதான் எந்தூசியாசம். இங்கே வந்தால் ஒரு தனி எந்தூசியாசம் இருக்குது எல்லாருக்கும். இங்கே மட்டும் ப்ரெசென்ட் பண்ணுறதில்ல, அங்கே கேம்பஸ்லேயும் அவ்வளோ நல்லா எல்லாரும் பண்ணுறாங்க. அதுதான் காட்டுது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு வயசுக்கு அப்புறம் கூட என்ஜாய் பண்ண முடியும். தே ஆர் லிவிங் தேர் லைஃப் ஃபுல்லஸ்ட். அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அனன்யாஸ் மாதிரி வெளியே வந்து பண்ணுறதுங்கிறது இந்த மாதிரி எங்கேயும் கிடைக்காது. நான் நிறைய பார்த்துருக்கேன். எங்களுக்கு சாப்பாடு ஒன்றும் சரி வரல, ரொம்ப நாங்கள் டெல்லியிலேருந்து வந்திருக்கோம். அப்படியும் நாங்கள் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். டெல்லி கல்ச்சர் இல்லை, நம்ம தமிழ் கல்ச்சர், தமிழ் சாப்பாடு, இங்கே தமிழ் இதுகள்லாம் விஷயம், விளையாட்டு இதெல்லாம், டான்ஸ் எல்லாம், இந்த மாடுகள் இருக்கிறது, அதோட வாசனை, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நிஜமாவே நான் ஹைலி அப்ரிஷியேட். வெரி நைஸ், வெரி நைஸ். ஐ அம் சூப்பர் ஹாப்பி. ஹாப்பி மாட்டுப் பொங்கல் உங்களுக்கு. எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ. Ananya's Nana Nanila, the beautiful celebration moment is going. I completely enjoying. Hi ma'am, how are you? I'm thoroughly enjoying. I've forgotten my name also to that extent. Right now, I saw my sister performing. Okay. She's from phase 4. Okay. Vidya Venkatachalam. Okay. And she's the one who choreographed this dance. I am from phase 6. Okay. So, how you enjoying in Ananya's Nana Nani? If you ask about life in Nana Nani, Yeah. we don't feel we are senior citizens. It is beautiful. We don't know when it is morning, when it is night, because so many programs every day. It keeps us engaged, it keeps us busy, it keeps us happy, it keeps us active, and the community feeling. It's beautiful. It's Very beautiful. nice. You have to mention one particular thing from Ananya's Nana Nani. What would be that? I didn't get you. Only one particular thing which is mostly liked from you. It's a variety community. It's a variety. Variety community. Okay, so if I am interested in one particular thing, supposing I am interested in bhakti, bhajan, there is a group for that. Okay. If I am interested in something very different, sports, there is a group for that. We have people 85-year-old running marathon, and next week we are having walkathon race. Oh. You know, age group starts from 60 to 70, 70 to 80, 80 to 90, 90 to 95. There are 95 who will be participating. So this kind of variety and that participation, enthusiasm, This that only will happen in Ananya's. Only in Nana. Only in Because I have seen a lot of city life, but heard so much about Nana Nani. This I am really enjoying. It's very Okay, nice. yeah. That's really, I can feel that feeling from your words, Yes, from your absolutely. eyes. I can, See, we are all from the real city. I am from Bangalore. And throughout that kind of a life we have led. So senior citizen, people think senior citizen home means it will be dull, very quiet and all. Only when they come here, my friends, when they come here, they are surprised. They say, this lifestyle we don't have in Bangalore. So it's like that. It's very nice. okay, I'm super happy for you, and let me know how this Pongal celebration is going. See, this is the first time I'm coming here. Last year I missed it because I was not in the station. So well organized, a village scene is set up, thousands of people, how well planned and what good arrangements. You don't feel at all that there are so many people. There's a crowd, easily more than 1,000 people I think are there. But there's a good vibe, that Pongal feeling, you know. Yeah, we had it in the face also, but this is, you know, we get to see the Madu, we get to enjoy the open area and watch performance from every face. It's a very nice one. Very nice. Thank you. I like to see you all in the happy faces in future too. Stay happy. Happy Pongal. Happy Matu Pongal. Happy Pongal to all of you. Thank you. அனன்யாஸ் நானா நானில இன்னைக்கு மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்ப அழகா கோலாகலமா பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட அந்த கிராமியத்துக்கே சென்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்கு.
அதுல கிராமம் சொல்லிட்டா இவங்க எல்லாமே எப்படி அது ஃபுல்ஃபில் ஆகும்? நம்ம மதிப்பிற்குரிய ராஜலட்சுமி அக்காவும் செந்தில் கணேசனாவும் இங்க இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். ஆமா, எல்லாருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள். ஓகே. கலாட்டா நேயர்களுக்கு இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள். ஆக்சுவலா நீங்க இன்னைக்கு இங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு அனன்யா சார்? ஆக்சுவலா இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி வந்து பெரியவங்களுக்காக இப்படி ஒரு விஷயம் பண்றதே நான் பாக்குறேன். இந்த கம்யூனிட்டி பார்க்கவே ரொம்ப அழகா சூப்பரா இருக்கு. பிளஸ்டா ஃபீல் ஆகுது ஒரு மாதிரி. ஆமா, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருடைய சந்தோஷத்தையும் ஒரு இடத்துல பார்க்கறது. அதே போல மாட்டு பொங்கலை இவ்வளவு பிரம்மாண்டமா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கொண்டாடுற பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆக்சுவலா நம்ம பொறுத்த வரைக்கும் நகர்ப்புறங்கள்ல இருக்கவங்களுக்கு வந்து இந்த பொங்கல்ங்கிறது குக்கர் பொங்கல் தான் எல்லாருக்கும் வந்து தெரியும். அதையும் தாண்டி இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியால வந்து ஓகே ஓரளவுக்கு அந்த கரும்பெல்லாம் வச்சு வெளியில ஒரு பொங்கல் பானை வாங்கி பொங்கல் கலர் பண்ணி வைக்கிறது பொங்கல். ஆனா எதுக்காக பொங்கல் வைக்கிறோங்கிறதே சில பேர் மறந்துட்டு அது வந்து ஒரு சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்காக நிறைய பொங்கல் வைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த பட்டி பொங்கல்னு சொல்லிட்டு அந்த உழவர்களுக்கும் அதை வந்து மாடுகளுக்கும் ஒரு நன்றி சொல்லும் விதமாக அவ்வளோ அழகா இன்னைக்கு வந்து அந்த ஸ்லோகன்லாம் சொல்லி அந்த மாட்டுக்கு ஒரு நன்றி சொல்லி மாட்டுக்கெல்லாம் ஊட்டிலாம் விட்டீங்க நீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க சொல்ற மாதிரி பொங்கல் திருநாளுடைய அந்த நோக்கமே வந்து நம்ம உழவர்களை கொண்டாடுறதும் உழவுக்காக பயன்படக்கூடிய எல்லாரையும், அது வந்து மாடு ஆடு அது மட்டும் இல்லாமல் அது பொருட்கள் இருக்குல்ல, மம்புட்டி அதெல்லாம் இருக்குல்ல, எல்லாத்துக்குமே நம்ம தேங்க் பண்ணுற மாதிரியான ஒரு விழா தான் அது. அதை ரொம்ப அந்த புரிதலோட ரொம்ப நேர்த்தியாக இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது சரி இன்னைக்கு நம்மளும் அதில் இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஆமாம், அதே போல் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அனன்யாஸ் நானா நானி ஹோமில் மேக்ஸிமம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ஆர்ஐயாக தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் என்னதான் வெளிநாடுகளில் போய் இருந்துட்டு இங்கே வந்திருந்தாலும் கூட அதை பழமை மறக்காமல் எல்லாரும் இந்த விழாவுக்கு ஒத்துழைப்போடு வந்து இந்த விழாவை பிரம்மாண்டப்படுத்துறதா இதோட ஸ்பெஷலே நான் பார்க்குறேன். நாங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோயம்புத்தூர் தான். மோரார்லெஸ் வந்து இந்த கிராமப்புறங்களில் நாங்கெல்லாம் மாடு வச்சிருந்தோம். அதனால் மாட்டு பொங்கல், மாட்டுக்கு வண்ணம் கொம்புக்கு அடிக்கிறது, அந்த கட்டுத்தாரைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்த வந்து தொழுவி அது க்ளீன் பண்ணி வைக்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்களும் உங்கள் கிராம பகுதிகளில் தான் நீங்களும் வந்திருப்பீங்க. அங்கே உங்களுக்கு வந்து மிஸ் பண்ண ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம பொங்கல்ல நம்ம பண்ண முடியலையே அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? நிச்சயமா. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கல் வந்து நாங்கள் எல்லாரும் ஊரே ஒன்று கூடி ஒரு இடத்துல பொங்கல் வைப்போம். நேரம் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த டயத்தில் எல்லாரும் ஊரே சேர்ந்து வாங்க வாங்க பொங்கல் வைக்க நேரம் ஆச்சு. சமத்துவ பொங்கல் மாதிரி நேரம் ஆயிடுச்சு எல்லாரும் எடுத்துட்டு வாங்க, பானை எடுத்துட்டு வாங்க, அடுப்பு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதை எப்பயுமே அந்த பொங்கலை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருப்பேன். அதை இங்கே நான் பார்த்துட்டேன். எல்லாருடைய கொண்டாட்டத்தில் பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. அக்கா நீங்க சொல்லுங்க. எனக்குமே கூட திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் திண்டுக்கல்ல டவுனில் தான் வந்து இருந்திருக்கேன். ஸோ எங்களுக்கு பொங்கலுங்கிறது 3 நாள் லீவு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. திருமணத்துக்கு பின்னாடி எங்கள் கிராமத்து பொங்கல் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ கூட எங்கள் பசங்களாம் அங்கே தான் இருக்காங்க. 3 நாள் பொங்கல் திருவிழா, விளையாட்டு போட்டி, பானை உடைக்கிறது, பொங்க வைக்கிறது, யார் பொங்குதுன்னு பார்க்குறது. அப்புறம் நாளைக்கு வந்து எல்லாம் மாடு விடுவாங்க. மாடெல்லாம் அலங்கரித்து ஒரு இடத்துக்கு கூட்டி வந்துட்டு சும்மா மாடை மட்டும் அவுத்து விடுவாங்க. அந்த மூக்கனாங்க அவுத்து விட்டுட்டு மாடு பிச்சுக்கிட்டு ஓடும். மாட்டுக்காரங்க பின்னாடியே ஓடுவாங்க, மாடு எங்கே வருது அப்படின்னு சொல்லி. அதுக்கு போயிடுவோம் நாங்கள். ஆமாம், இன்னைக்கு தான் இங்கே, நாளைக்கு ஃப்ரீ பண்ணி வச்சுக்கிட்டோம். ஆமாம், பொங்கலுக்கு அந்த மாடு விடுறப்போ நாங்கள் ஊரில் இருக்கணுங்கிற மாதிரி நாளைக்கு ஃபுல் டே ஃப்ரீ பண்ணி வச்சு. அதே போல் எப்படியும் ஒரு 5 சண்டையாவது நடக்கும் பயங்கரமா. அது பார்க்கறதுக்கு ஒரு குரூப்பாக நின்று யார் அடிக்கிறா, யார் என்ன திட்டுறா அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். அதுவும் சூப்பராக இருக்கும். அதே போல் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நான்வெஜ் அடி தூள் கிளப்புவோம். இப்படி எல்லாமே இருக்கும். எல்லாம் மேக்ஸிமம் வந்து எங்கள் 3 நாத்தனார், எனக்கு 3 நாத்தனாரும் வந்துருவாங்க பிள்ளைங்களோட. எல்லாரும் சேர்ந்து இந்த பொங்கலை வருஷம் இப்படி தான் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த வருஷம் அப்படிதான். அந்த நிகழ்வு முடிச்சோடனே நாங்களும் போய் ஜாயின் பண்ணிடுவோம். சிறப்பா இருக்கும் பொங்கல்னாலே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை கேட்கறதுக்கு. நிச்சயமா. ஏன்னா இந்த நேரத்தில் மாட்டு பொங்கல் அதுவுமா இங்கே இருக்கக்கூடிய பெரியவங்களுக்காக ஒரு நிகழ்ச்சி கொடுக்குற ஒரு வாய்ப்பை எங்களுக்கு நம்மளுடைய அனன்யாஸ் நானா நானி ஹோம் அந்த டீம் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே மக்கள் உள்ள வரும்போதுல இருந்து பார்த்து உங்களை ஈர்த்த விஷயம் என்ன? எல்லாருமே பெரியவங்களா இருந்தாங்க. அவங்கள அதுல வந்து ஸ்பேஸா இருப்பாங்க போல் இருக்கு, ஒரு டீமா. அவங்க எல்லாரோட நடனம் பார்த்தோம், பாட்டு பார்த்தோம். இந்த வயசுலயே அவங்க இவ்வளவு அழகா அதுக்காக ட்ரெயின் ஆகி ரொம்ப அழகா மேடையில் அதை ப்ரெசென்ட் பண்ணாங்க. அது ரொம்ப ஈர்ப்பா இருந்தது. ஆனா என்ன, நம்ம ஸ்கூல்ல வந்து ஆனுவல் டேக்கு எப்படி ரெடி ஆகி போவோமோ அவங்க வந்து இந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்கு அவ்வளோ ஜோரா ரெடி ஆயிருக்காங்க.
அதுவும் எல்லாரும் 60+ சீனியர் சிட்டிசன் வேற. அமேசிங். அதுலயும் ரொம்ப குறிப்பா எனக்கு அவங்க எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா குழந்தைங்களை பாக்குற மாதிரி இருந்துச்சு. அவங்க எல்லாம் ஒரு பாட்டு பாடுறாங்க, ஐயோ நம்ம கரெக்டா இருக்கா, நான் கரெக்டா ஆடிட்டேனா அப்படிங்கிறது. போறதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட வந்து எங்க டான்ஸ் பாருங்க சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்படியே வந்து ஒரு குழந்தைங்களை பாக்குற மாதிரி இருந்துச்சு. அவங்கள பார்க்க பார்க்க நமக்கு வந்து எனர்ஜி இன்னும் அதிகமாகுது. அதிகமா இருக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு என்னமோ வந்து என்ன தோணுதுன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்களும் இங்க வந்து செட்டில் ஆயிடுவீங்களோன்னு தோணுது. இவ்வளவு விஷயத்த நீங்க ஃபீல் பண்ணி பேசுறது பதில் வேற லெவல்ல இருக்கு. இங்க செட்டில் ஆகணும், இல்லைன்னா இது மாதிரி நாங்களே ஏதாவது ஒன்று ரெடி பண்ணணும்னு. இது வந்து ரீட்ரீட் அண்ட் ரெஜுனேஷன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஏரியா நினைக்கிறேன். இங்கே வந்து யோகாக்குன்னு ஒரு குரூப் வச்சிருக்காங்களாம், பஜனுக்குன்னு ஒரு குரூப் வச்சிருக்காங்க, மேரத்தான் போகிறதுக்கு பார்ட்டிசிபேஷன் ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு கிளப் வச்சிருக்காங்க. இப்போ இது எல்லாமே நம்ம ஸ்கூல் டேஸில் நம்ம வந்து அம்மா அப்பா வந்து போய் விடுவாங்க இல்லை, அந்த மாதிரி இல்லாமல் இங்கே ஒரு வீடு வாங்கிட்டா போதும், எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஜாயின் ஆகிடலாம். அந்த மாதிரி ரொம்ப நிறைய அழகான விஷயம் இருக்கு. பார்த்து ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு, மகிழ்ச்சியா இருந்துச்சு. சூப்பர் விஷயம் பண்றாங்க. வாழ்த்துக்கள் அனன்யா டீமுக்கு, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சாக்ஷாத் அனன்யாஸ் நானா நானிக்கு இப்போ நான் ஒரு அம்மனை கூட்டிட்டு வந்திருக்கேன். பாலை எத்தம்மா நீ பாச விளக்கு அப்படின்னு என்ன ஒரு ஜோரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இவங்க கொடுத்தாங்க தெரியுங்களா மேடையில. பார்த்துட்டு நாங்களாம் ஸ்டன் வைப்ரேஷன்ல இருக்கோம். ஸோ ஹவ் யூ ஃபீல்? Very nice. Very nice. Feeling very nice. Happy Pongal. So tell me about Ananya's Nana Nani. Which makes you interested to come here? என்னோட தாத்தா பாட்டி ஃபேஸ் போல இருக்காங்க. It's just such beautiful energy, full of love, laughter, joy, happiness. So fun to come visit. Okay. ஸோ ஒரு சச் எலிமெண்ட் வந்து இங்கே என்ன மிஸ் பண்ணவே கூடாதுங்க. கலாட்டா டீம் பார்த்துட்டு இருக்காங்க, கலாட்டா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் கன்வே பண்ணணும். வாட் வுட் பி அ மெசேஜ் ஃபார் தேட்? Bharatanatyam is a sacred dance form, and I've had the pleasure of learning from so many beautiful gurus, and the honor of performing in front of all these, to get all the blessings of the tatas and patis, aunties and uncles here in Nana Nani. Thank you for this opportunity. Happy Pongal. Pongalo Pongal. Okay. Ananya's and Nana Naniyoda ஒரு one line statement என்ன சொல்வீங்க? One line statement. Age is but a number. Okay. Full of energy only. Okay. Age is just a number full of energy only at Ananya's Nana Nani அப்படின்னு சொல்லிருக்காங்க. Thank you. Happy Maatu Pongal. Happy Maatu Pongal. வணக்கம் உங்க ரெண்டு பேருக்கும். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே. அனன்யாஸ் நானா நானியோட பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்ப கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு. ஆமா. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்க பேர் சொல்லுங்களேன். என் பேரு MS ராமச்சந்திரன். ஓகே, அம்மா பேரு? வசந்த கௌரி. ஓகே. அனன்யாஸ் நானா நானில நீங்க எந்த ஃபேஸ்ல இருந்து வரீங்க? நான் வந்து 4வது ஃபேஸ்ல இருந்து வரேன். 4th ஃபேஸ். 4th ஃபேஸ்ல இருந்து வரீங்க. ஓகே. எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? நான் 16 வருஷமா இருக்கேன். 16 வருஷமா இருக்கீங்க. அம்மா நீங்க சொல்லுங்க, 16 வருஷமா அனன்யாஸ் நானா நானில எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா எல்லாருமா இது மாதிரி கொண்டாடுறது, இதெல்லாம் எல்லா ஃபங்க்ஷனுமே ரொம்ப நன்னா கொண்டாடுவோம். அது எல்லா கோவில்லையும் சரி, எல்லாம் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்படியே. ஓகே. ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அனன்யா நானா நானில நான் இங்கே வாங்கிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, மற்றற்ற மகிழ்ச்சி எனக்கு அப்படின்னா இது? மற்றற்ற மகிழ்ச்சிங்கிறது இங்கே தனிமை இல்லை. ஒரு நேரம் உடம்பு சரியில்லைன்னா ஊட்டிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லைன்னு ஒரு வருத்தம் கிடையாது. பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க, நல்ல சாப்பாடு தராங்க. உடல்நிலை சரியில்லைன்னா அதுக்கு தகுந்த சாப்பாடு கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நானா நானி அன்றாடு எனக்கு தெரிஞ்சு இந்த 16 வருஷமாக நல்லா நீட்டாக க்ளீனாக நடத்துகிறாங்க. எந்த இடத்துலையும் ஒரு குப்பை செத்தை ஒன்றும் பார்க்க முடியாது. ரொம்ப நீட்டாக இருக்கும் எல்லா இடமும். வேலை செய்கிறவங்களும் நல்லா ஒத்துழைச்சி போவாங்க. அதனால நானா நானியில் வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் விரும்புகிறேன். சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்ப கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த பொங்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சது? ஏன்னா பாரம்பரியமான நிறைய விஷயங்கள் உள்ள வந்ததுலேருந்து நிறைய பார்க்க முடியுது. ஆமாம். இங்கே வந்து எது நல்லா இருக்குது, எது நல்லா பிடிச்சது கேட்டாக்கா, இப்போ இங்கே ஆரம்பிக்கிறாங்க எல்லாமே. இப்போ தான் ஆரம்பமாகுது. அதனால் இந்த வருஷத்தை செலிப்ரேஷன்ஸில் நிறைய டான்ஸு, பாட்டு அதெல்லாம் இருக்கும். அதை தவிர கோமாதாவுக்கு பொங்கல் வைக்கிறாங்க. அத்தனை மாடும் நிற்கிறது. அத்தனை மாடுகளையும் கண்கொள்ளா காட்சியாட்டா பார்க்கலாம். அது மாதிரி நமக்கு இந்த இடத்துல என்னெல்லாம் எந்தெந்த ஃபேஸிலேருந்தெல்லாம் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோமோ
அந்த ஃபேஸில் இருக்கிற 6 ஃபேஸில் இருக்கிறவங்களும் இன்னைக்கு இந்த இடத்துல ஒன்றா சேருவாங்க. அப்போ அவங்கள எல்லாம் நமக்கு பார்த்து பேச முடியும். சூப்பர். இந்த அனன்யாஸ் நானா நானி நீங்க எப்படி வந்தீங்க? நான் வந்து டி ஸ்டென்சன் கம்பெனி கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனியில் ஒரு 28 வருஷம் வேலை செஞ்சு 58வது வயசில் அங்கே ரிட்டையர்ட் ஆனேன். அதற்கப்புறம் இந்த முதலாளியை வந்து பார்த்து வேலை கேட்டு எனக்கு அவர் ஒரு வேலை போட்டு தந்து சேல்ஸுக்கு உதவணுங்கிற மாதிரி நினச்சி என்ன வேலைக்கு எடுத்தார். எனக்கு முடிஞ்ச மாதிரியெல்லாம் நல்ல முறையிலேயே இந்த கன்சர்னில் சேல்ஸை பண்ண தொடங்கினேன். அதனால அவருக்கு என்ன பிடிச்சதுனால இங்கே வேலைக்கு என்ன அப்படியே கண்டினியூவாக நல்ல சம்பளத்தோடு நல்ல சௌகரியத்தோடு எனக்கு வேணாங்கிற அனைத்து சௌகரியத்தையும் செய்து தந்து இங்கே வச்சுருக்கிறாரு. நானும் அந்த சந்தோஷத்தில் வருஷங்கள் 16 வருஷங்கள் தாண்டி எடுத்து இது 17வது வருஷம் இன்னமும் வேலை செஞ்சுக்கிண்டு இங்கே நான் சீனியர் மேனேஜராக இருக்கேன். சூப்பர். ஓகே. நீங்கள் இங்கே வரும்போது யாரெல்லாம் இருந்தாங்க? நான் வரும்போது முதலாளி நானும் மட்டும்தான். நீங்கள் மட்டும்தான். அப்போ நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு? நான் தான் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் திஸ் கன்சர்னும் ஃபர்ஸ்ட் ரெசிடென்ஷியல் ஆஃப் த கன்சர்னும் கூடவா? இல்லை ரெசிடென்ஷியல் நான் வித்து நிறைய பேர் கொண்டு வந்திருக்கேன். ஓ சரி சரி. நானும் அதில் ஒரு ரெசிடெண்டா அப்புறம் சேர்ந்தேன். சூப்பர் சூப்பர். உங்களுக்கு வந்து இனிய தைப்பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள் நான் வந்து சொல்லிக்கிறேன். அனன்யாஸ் நானா நானில நீங்கள் வந்து ரொம்ப தூய்மையான ஒரு காற்றோட ரொம்ப இயற்கை கொஞ்சக்கூடிய நல்ல ஒரு கம்யூனிட்டியோட வாழ்றது பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல்மா. நீங்களும் என்ன நல்ல கேள்விகள் கேட்டு பேச வச்சதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஹாய் சார், வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஹாப்பி பொங்கல். ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த பாரம்பரியம் மாறாத ஒரு கலை உணர்வோட ஒரு ட்ரெடிஷனாக வந்து அனன்யாஸ் நானா நானி ரீக்ரியேட் பண்ணியிருக்கீங்க. இது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் குறிப்பாக ஒரு கம்யூனிட்டியில இருக்க எல்லாரையும் ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு ட்ரெடிஷனான ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ண வைக்கிறது. ஸோ இது எப்படி சாத்தியம்? என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்க? எங்களோட இது பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வி ஆர் கண்டக்டிங் திஸ். நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லோரும் வந்து நாலா நாளில் இருக்கவங்க எல்லாரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி இயர் பொங்கல் டைமில் மாட்டு பொங்கல் அன்றைக்கி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க வந்து ஏஜ்டு பீப்புள், தேர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ், சென்னை, பாம்பே, பெங்களூர் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணிட்டு தென் தேர் கம்மிங் டு சீனியர் சிட்டிசன் ஹோம் இங்கே வராங்க. ஸோ திஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர், டோட்டலி டிஃப்ரெண்ட் இது. அந்த கிராமியத்தோடு இருக்கிற மாதிரி எல்லாமே வந்து அவங்களுக்கு மறுபடியும் புத்துணர்ச்சி கொண்டு வரதுக்கு உண்டாக இது பண்ணிட்டு இருக்கோம். இது பண்றீங்க. ஓகே. ஸோ இந்த இன்னைக்கு ஈவெண்ட்ல என்னென்னலாம் விஷயங்கள் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க? சரி, உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஃபுட் வெரைட்டிஸ், ஓல்டு டேஸ்ட்டில் இருக்கிற ஃபுட் வெரைட்டிஸ் எல்லாம் அவங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓ வெரி நைஸ் வெரி நைஸ். ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்களா? ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இது எத்தனை வருடங்களா அனன்யாஸ் நானா ஃபார் த பாஸ்ட் ஒரு 12-13 இயர்ஸாக இந்த சர்வீஸில் இருக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஃபேஸ் 1லேருந்து ஃபேஸ் 6 வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தடுத்த ஃபேஸ் 3 phases பைப்லைனில் இருக்குது. Getting good response. Very nice. Okay. ஏன்னா அனன்யாஸ் நானா நானி is a trademark only for senior citizen community அப்படிங்கிறது it's well known and it's well branded in particularly in Coimbatore belt இல்லைங்களா? ஸோ இந்த பெல்ட்டில் வந்து ரிப்பீட்டடான வந்து நடக்கக்கூடிய நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் என்னென்ன மேஜர் ஈவெண்ட் ஃபார் மாட்டு பொங்கல், பொங்கல் செலிப்ரேஷன்ஸு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸும் வரும்போது இந்து ஃபெஸ்டிவல்ஸ் தான் வந்துன்னா எல்லாமே கிராண்டாக அந்தந்த ஃபேஸில் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவலாக தீபாவளி, அப்புறம் மற்ற ஃபங்க்ஷன்ஸு, ஆனிவர்சரி டேட்ஸு, இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸு, சங்கடகர சதுர்த்தி, சின்ன இது பிரதோஷம், அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப வெரி கிராண்டாக இருக்கும். வெரி நைஸ். ஹலோ சார், உங்கள் பேர்? ஓகே. நீங்கள் இங்கே அனன்யாஸ் நானா நானியில் எவ்வளோ வருஷமா இருக்கீங்க? 3.5 years to 4 years I'm working over here. Okay. So what you felt so happy here? Happy in the sense it's purely meant for senior citizens. Okay. And they are living here peacefully and happily and they are enjoying their life in the eternal times. Okay. That is the advantage over here. Okay, இன்னைக்கு பர்టిక్యులரா இந்த கௌஷாலால இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் பண்றதுக்கான any particular reason? Because just to make them happy in the senior citizens ஒரு enthusiasm இருக்கும். Okay. They say they will enjoy the day. Today is a festival மாட்டு பொங்கல் இன்னைக்கு. Okay. It's a traditional festival of Hindus. Okay. So அதான் முக்கியம். Fine. Okay. இந்த மாதிரி கிராண்டாக அவங்க வந்து ஏர்லியர் ஸ்டேஜில் பார்த்துருப்பாங்க.
ஆஃப்டர் காலேஜ் அதுக்கப்புறம் எல்லாம் ஜாபுக்கு போயிருப்பாங்க 30-40 இயர்ஸ்லாம் வந்துட்டு மெட்ரோஸில் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் பார்த்துருக்க மாட்டாங்க. ட்ரூ தட் இஸ் ஸோ அதான் நீங்கள் ரொம்ப அழகாக வந்து ரீக்ரியேட் பண்ணி அந்த மொமெண்ட்ஸ் நீங்கள் அவங்களுக்கே நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இட் மீன்ஸ் அ லாட். இப்போ உள்ளே வரும்போதே அவங்க ஃபேஸஸில் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு பல vibe விஷயங்களை இருக்கும். கண்டிப்பா பார்க்க ஒரு vibe முடியுது. இருக்கும். ஆமாம், அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க Yes, ஃபீல் yes, பண்ணுறது definitely, பார்க்க முடியுது. யூ டூயிங் அ ரியலி கிரேட் ஜாப் சார். ஹாப்பி ஃபார் யூ. ஹாப்பி மாட்டு பொங்கல். ஹாப்பி மாட்டம் பொங்கல். தேங்க்யூ. ஹாய் சார், வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் பிரவீன். நான் அனன்யா குரூப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, எவ்வளோ வருஷமா இருக்கீங்க அனன்யா? மோர் தென் a decade-ங்க. Oh, very nice. But you look very young. Super, very nice. Ananya Nani, more than a decade நீங்க work பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு இந்த பொங்கல் ஈவென்ட் வந்து particularly you have planned in this Kaushala இல்லீங்களா? So what is particular reason? 5 இயர்ஸா நம்ம பொங்கல் வந்து கோஷாலால மாட்டு பொங்கலா நடத்திட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நார்மலா பொங்கல்னு ஒரு இடத்துல செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இங்கே கோஷாலாவில் மோர் தென் 400 அனிமல்ஸ் வச்சு நாங்கள் பராமரிச்சுட்டு வரோம். ஸோ நம்ம ரெசிடென்ட்ஸ் அவங்க எல்லாமே இதை வந்து பார்க்கறதுக்கும் ப்ளஸ் இங்கே இருக்கிற மில்க்கு தான் அவங்க டெய்லியும் மார்னிங் டீ காஃபிலேருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் நிறைய எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க இதெல்லாம் ஒரு கனெக்ட் வந்து பார்த்தா. ஸோ அதனால் இங்கே பொங்கல் வச்சுருக்காங்க. வெரி நைஸ் டு ஹியர். ஸோ நீங்களே வளர்த்தக்கூடிய மாடுகளோட சேர்ந்து அவங்க வந்து மாட்டு பொங்கல் கொண்டாடணுங்கிற அந்த ரீசன்னால இங்கே வச்சுருக்கீங்க. இங்கே உள்ளே வரும்போதே அந்த ஆம்பியன்ஸ் வந்து இது ஒரு இந்த யூஸ்வலாக அந்த மாட்டு தொழுவம் அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா ஒரு விதமான ஸ்மெல்லு விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் ரொம்ப க்ளீனாக ஹைஜீனாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஈவெண்ட் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க? நம்ம நானானியில் ரெகுலராக எப்போவுமே ஈவெண்ட் நடக்குங்க. ஸ்பிரிச்சுவல், என்டர்டெயின்மெண்ட் அண்ட் நிறைய மியூசிக்கல், டான்ஸஸ், ட்ரெடிஷ்னல் டான்ஸஸ், இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் எப்பவுமே நடந்துட்டு இருக்கும். இயர்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஐகான் மாதிரி ஒரு ஸ்பெஷலாக நடக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கௌஷாலாவில் நடக்கிற மாட்டு பொங்கலுங்க. ஆமாம், இதுதான் உங்களோட ட்ரேட்மார்க்கான ஸ்பெஷல் மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஈவெண்ட்னு இது சொல்லலாம். எங்களோட ஃப்ளாக்ஷிப் ஈவெண்ட். ஓகே, வெரி நைஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நிறைய பேர் ரொம்ப எல்லாமே ரெசிடென்ட்ஸ் எல்லாமே ஓல்ட் ஏஜ் பீப்புள். ஸோ அவங்க நிறைய பேர் அவங்க அந்த மாடு அந்த பழைய நேச்சர்கிட்ட இருந்து வயல் விவசாயம் இதுல இருந்தெல்லாம் பெரிய டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும் அவங்களுக்கு. இப்போ அதெல்லாம் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல திருப்பி ரீகனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நீங்களே பார்க்கலாம். ஆமாம்மா, இட்ஸ் ட்ரூலி லைக் உள்ளே வரும்போது எல்லாருமே அவங்க வந்து யாருமே தே நாட் ஃபீலிங் லைக் ஏஜ்டு, எங்களை கவனிக்க யாரும் இல்லை அந்த மாதிரி யாருமே ஃபீல் பண்ணல. எல்லாருமே எங்களுக்கு பெரிய சொந்தம் இருக்குது. வி ஹேவ் வெரி குட் கம்யூனிட்டி, டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது. கேட்டது எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க அப்படி சொல்கிறாங்க. இது அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எக்ஸ்கர்ஷன் போகிற மாதிரிங்க. நம்ம ஒரு 5-10 பீப்புள் ஒரு பிக்னிக் போனோம்னாலே எவ்வளோ ஹாப்பியாக இருப்போம். இங்கே மோர் தென் 1000 பீப்புள், ஆல் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எவ்வளோ ஃபேஸ் இருக்குங்க? இப்போ 6 phases ரன்னிங்க அண்ட் அதர் ஃபியூ phases ஆர் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆமாம். ஓகே, வி ஆர் வெரி ஹாப்பிங்க. இன்னும் இந்த ரெசிடென்ஷியல் இந்த சீனியர் சிட்டிசனோட ஃபேஸஸ் இன்க்ரீஸ் பண்ணட்டும். அவங்களோட சோல் வந்து இன்னும் கொஞ்சம் ஹாப்பி மூமெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. விஷிங் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ. அதுதான் இங்கே எதிர்பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இங்கே ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, உங்கள் பேருமா? சரஸ்வதி. ஓகே, என் பேர் ராம்தாஸ். அனன்யாஸ் நானில எவ்வளோ வருஷமா இருக்கீங்க? நாங்கள் 2 வருஷமா இருக்கோம். ஆனால் ரொம்ப லேட்டாக வந்த மார்னிங் ஒரு ஃபீலிங் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. இனிமே முன்னாலே வந்திருக்கலாமா, ரிட்டர்ன் ஆன உடனே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுத்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அனன்யாஸ் நானி எந்த ஃபேஸ்லேருந்து வரீங்க? ஃபேஸ் 5ல இருந்து. எப்படி இருக்கு ஃபேஸ் 5? Phase 5 is one of the best in the among all the phases and I like it very much. Why you like it very much? All facilities we are taken care of very well. அதனால அது டெஃபினட்டாக பிடிக்கும். Okay, so you are enjoying your yeah, undoubtedly. ஸோ எனக்கு அனன்யாஸ் நானில இந்த ஒரு விஷயம் வந்து நான் வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஐ வாண்ட் டு சே கிராட்டிடியூட் ஃபார் them அப்படின்னா என்ன ஒரு பர்టిక్యులர் விஷயம்? The cleanliness, the focus on cleanliness is really amazing and I appreciate them for that because I have visited so many homes but the cleanliness வந்து இந்த நானானி is the most famous and I like it very much. ஓகே, இன்னைக்கு வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வந்து பண்றாங்க ரொம்ப கோலாகலமா. அந்த கௌஷாலால ரொம்ப பியூட்டிஃபுல்லா டெக்கரேட் பண்ணி பாரம்பரியம் மாற பல விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கு. ரொம்ப 2வது வருஷமா வரோம். போன வருஷம் வந்தோம், இந்த வருஷம் வந்திருக்கோம். எல்லாம் என்ஜாய் பண்றோம். வருஷத்துக்கு ஒரு நாள் அதனால கண்டிப்பா வரணும். அதை மிஸ் பண்ணக்கூடாது. We are reminded of our olden days. நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது என்ன விஷயம் ரொம்ப மெமரியா இருந்தது? அது இங்க வச்சதுல எது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? இந்த மாதிரி ஒரு கேதரிங்கு எனக்கு வந்து போன தடவை வந்து இந்த மாட்டு வண்டியில் போனது ரொம்ப பிடிச்சிருந்தது.
அது மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி பாரம்பரியமான இதெல்லாம் நீங்கள் இங்கே கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு மாட்டு வண்டியில ரைடு வந்து போறீங்க. ஓகே, we are super happy to have you here. Happy மாட்டு பொங்கல். இதில் இன்னொன்று சொல்லணுக்கா, நான் மட்டும் இல்லை, நான் என் தம்பி எங்கள் அண்ணன் எல்லாருமே ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் இங்கே வந்து சேர்ந்துட்டு இருக்கோம். தட் இஸ் ஒன் ஆஃப் தி பிகாஸ் ஆஃப் தி அட்ராக்ஷன்ஸ் ஹியர். எல்லாருமே ஹோல் குடும்பமே இங்கே வருது. சீனிவாசையர் குடும்பமே இங்கே வருது. வெரி நைஸ், வெரி நைஸ். ஹாப்பி ஃபார் யூ. ஹலோ சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க பேரு சார்? என் பேர் ராமமூர்த்தி ஐயர் பேரு. நான் ஃபேஸ் 3ல இருக்கேன். ஓகே. அனன்யாஸ் நானா நானில எந்த ஃபேஸ்ல இருக்கீங்க? ஃபேஸ் 3ல இருக்கேன். ஃபேஸ் 3ல 10 இயர்ஸா இருக்கேன். 10 இயர்ஸ் ஆரம்பத்துல இருந்து. ஓகே. எது உங்களை ரொம்ப ஈர்த்தது? அனன்யாஸ் நானா நானில இங்க நான் வரணும் அப்படின்னு எது ரொம்ப ஈர்த்தது? என் பொண்ணு தான், என் பொண்ணு உமா தான் ஈர்த்திருக்கா. அப்படி இல்ல what I'm saying is whatever they are doing, both Uma and Yuvraj, they have got a very big scale. எல்லாமே நல்லா பண்றாங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கு. I'm a little bit biased because she is my daughter. Okay. So I'm a biased. பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா இது வந்து போன வருஷத்தை விட இன்னும் கிராண்ட் ஸ்கேலில் இருக்குது. இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன், அங்கே பார்க்குறேன் ஃபேஸ் 10 பார்க்குறேன். அவங்க வந்து ஃபேஸ் 10 ஃபேஸ் 2 ஆரம்பித்தாங்க about 15 years ago, 15-16 years ago. Slowly it has grown into phase 2, phase 3, phase 4, phase 5. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தாலியூரில் phase 3 இருக்குது, phase 7 and phase 8 is coming up, phase 9 போயிட்டுருக்கு. ஸோ they got a very ambitious program, and what I am thinking is அவங்க their passion, their focus is to care for elders. அவங்களுடைய கன்வீனியன்ஸு, அவங்களுடைய நல்லா பார்த்து செய்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நான் என்ன வேறு என்ன சொல்ல முடியும்? இது வெரி வெரி கிராண்ட். we are very happy. lot of elders are very happy. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க கோவை மெயில்னு ஒன்று இருக்குல்ல, அதில் about couple of weeks ago there was a very big article about Uma. How as a person, as the joint managing director, as Ananyas Nalanani, as service oriented இது என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, அது மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், ரொம்ப அழகாக இருக்குது. அதை நம்ம பண்ணணும், அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போடணும், அதை போடுங்க, ரொம்ப நல்லா இருக்குது. வேறு என்ன நான் சொல்கிறது, ரொம்ப பிரபலமாக இருக்குது. வெரி கிராண்ட், வெரி கிராண்ட். நீங்க இந்த மாட்டு பொங்கல் எப்படி என்ஜாய் பண்றீங்க? ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் போயிட்டே இருக்கிறேன் கொஞ்சம் 15 கழிச்சு. ஐ டோல்ட் உமா அண்ட் ஐ ஜஸ்ட் நோ மெட் கார்த்தியை பார்த்தேன், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் பார்த்தேன். அவர் எங்கள் மாப்பிள்ளை வரல, அவர் யுவராஜ் சார் வரல இன்னைக்கு. ஸோ எனிவே எவ்ரிதிங் இஸ் வெரி குட். ஒன்றை பார்த்து ரொம்ப சந்தோஷம். இட்ஸ் மை ப்ளஷர் சார். பார்த்ததுலே ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ சார், தேங்க் யூ வெரி மச். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நாங்கள் ஃபேஸ் 1ல இருக்கோம். உங்க பேரு? என் பேரு சாந்தா. சாந்தா. உங்க பேரு? ராமன். ஓகே ராமன். எவ்வளவு வருஷமா நீங்க அனன்யாஸ் நானா நானில இருக்கீங்க? 3 வருஷமாச்சு. 3 வருஷமா இருக்கீங்க. எனக்கு அனன்யா நானா நானி இது பிடிச்சி நான் உள்ள வந்தேன் அப்படின்னா என்ன ஒரு விஷயம் சொல்லுவீங்க? ஒன்றாவது இங்கே நல்ல சேஃப்டியாக இருக்குது எங்கள் வயசுக்கு. அதே மாதிரி எங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் தான் கிடைக்கிறது இங்கே. அதெல்லாம் நம்பித்தான் நாங்கள் இங்கே வந்தது. பாக்கி இடத்துலலாம் வேணும்னா கிடைக்கும். மெயினாக நமக்கு சேஃப்டி வேணும். பின்ன உடனே ஹெல்ப்புக்கு ஆளுகளை தரதுனால அது ஒரு பெரிய சௌகரியமாக இருந்தது. அதனால் நாங்கள் வந்து 2-3 வருஷமாக ரொம்ப சந்தோஷமாக சௌகரியமாக இருக்கும். பின்ன நல்ல எங்களுடைய ஏஜுக்கு நிறைய அந்த என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் வைக்கிற வெறும் சாப்பாடு அது மாத்திரமில்ல, நல்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் எப்படியும் பிஸியாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். எனக்கு அனன்யாஸ் நானா நானில இன்னைக்கு இந்த மாட்டு பொங்கல் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த மாட்டு பொங்கல்ல கௌஷாலால நடத்தியிருக்காங்க, எப்படி இருக்கு? ரொம்ப அருமையாக இருக்குது. நாங்கள் லாஸ்ட் இயர் வந்திருந்தோம், 3 வருஷமாக இங்கே பார்க்குறோம். இந்த கொல்லம் ரொம்பவும் இதாக உற்சாகமாக என்கரேஜ்மெண்ட்டும் இதாக இருக்குது. நாங்கள் இங்கே வந்த பின்னே எங்களுக்கு we are very happy. This is really a paradise for senior citizen, proud to say. And இங்கே நல்ல அட்மாஸ்ஃபியர், என்விரான்மெண்டல், நல்ல குட் ஏர், வாட்டர், added to that good exercise, yoga, cultural activities, and karaoke program, dancing, etc. And we also participate in all the cultural activities, and we are extremely happy. There is no word to explain. So the happiness we got, inner happiness. Our children also, they are very very happy by sitting here. So I wish more and more under the gigantic leadership of Uma Maheshwari, the institution will grow up
brighter and brighter, and wishing a happy journey. Okay, thank you. Thank you. வருஷமே ரொம்ப நன்னா இது எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன். இந்த வருஷத்தோ போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதே தெரியறது நல்ல சௌகரியமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நிறைய பாரம்பரியமான உணவுகள், அப்புறம் பாரம்பரியமான ஆட்டங்கள் நிறைய வச்சிருக்காங்க. எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி மாட்டு பொங்கல். உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. பொதுவா வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், பாரம்பரிய உணவுகள், பாரம்பரியமான கலைகள் இதெல்லாமே இருந்தாதான் ஒரு நிகழ்ச்சியோட ஒரு அடையாளம். ஆனா அந்த அடையாளத்துல கலைஞர்கள் மட்டும் இல்லாம நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. அனன்யாஸ் நானா நானில இங்க கம்யூனிட்டியில இருக்கவங்களே குரூப்பா சேர்ந்து சூப்பரான காஸ்டியூம்லாம் போட்டு டான்ஸ் பிராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒருத்தர் வந்து போட்டோ வேற எடுத்துட்டு இருக்காங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ரொம்ப பிரிட்டியா, ரொம்ப அழகா, ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. ரொம்ப யங்கா சொல்லும். ரொம்ப யங்கா இருக்கீங்க. அத எனக்கு போட்டியா வந்திருக்கீங்க எல்லாரும். சரியான போட்டி இல்ல. இது ஆக்சுவலா என்னன்னா, இந்த நெத்தி சூட்டி இந்த தாவணியில பார்க்கும்போது அந்த காலத்திலே உங்களை நீங்களே பார்த்த மாதிரி ஒரு மறுமலர்ச்சி இருக்குல்ல. பண்ணிக்கவே இல்லை, இந்த காலத்துல தான் பண்ணிக்கிறோம். அந்த காலத்துல பண்ணிக்கவே இல்லையா? சரி, எவ்வளவு பேர் இந்த மாதிரி சௌரி வச்சு குஞ்சம் கட்டியிருக்கேன்? இல்ல அப்படியே கொஞ்சம் முன்னாடி போடுங்க பாப்போம். நான் ரெடி கூந்தல பாப்போம். எல்லாருக்கும் ஒரே ஹைட் தான் இருக்கும். வாவ் 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 வாவ். இப்போ என்ன நீங்க எல்லாரும் சேர்ந்து குரூப்பா டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா? எல்லாரும் மேல கும்மி. ஓகே. சாரி கோலாட்டம். இல்ல, போன ஃபங்க்ஷனுக்கு கும்மி ஆடி இருக்கா, இந்த ஃபங்க்ஷனுக்கு கோலாட்டம் ஆடுறா. கரெக்ட்டா? ஓகே. வணக்கம்மா, உங்க பேரு? புஷ்பா. ஓகே. அனன்யா ஃபேஸ் 6 ல இருந்து வந்திருக்கேன். ஃபேஸ் 6. நீங்க? கீதா நாராயண் ஃபேஸ் 6. ஃபேஸ் 6. எல்லாரும் ஃபேஸ் 6. கீதா ஸ்ரீதரன். ராதா ஃபேஸ் 6. லலிதா ஃபேஸ் 6. மீனாட்சி ஃபேஸ் 6. இல்ல, எனக்கு ரொம்பவே பொறாமையா இருக்கு. எனக்கு போட்டியா இவங்க எல்லாரும் தாவணி கட்டிட்டு வந்திருக்கிறத பார்த்தா. பட் ஆனா நம்ம அம்மா வந்து இப்படிதான் பார்க்கணும்னு நம்ம எல்லாரும் ஆசைப்படுவோம்ல. அந்த மாதிரியான ஒரு ஆசைய அனன்யாஸ் நானா நானி நிறைவேற்றி இருக்கு. ஐ அம் சூப்பர் ஹாப்பி. நீங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? எக்ஸைட்டட் அண்ட் வெரி ஹாப்பி. ஓகே. டு யூ திங்க் இந்த மாதிரியான ஒரு கம்யூனிட்டில வந்து இருப்போம் நீங்க நினைச்சீங்களா? முக்கியமா இல்லவே இல்லை, நினைக்கவே இல்லை. வந்து இருக்கிறத பத்தி இல்ல, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோங்கிறது நாங்க நினைச்சு கூட பார்க்கல. இந்த மாதிரிலாம் பாவாடை தாவணிலாம் போட்டுட்டு கோயிங் பேக் டு அவர் ஸ்கூல் காலேஜ் டேஸ் ஏதோ ஆக்டிவிட்டி பண்ணிட்டே இருப்போம். நாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்போம். இப்போ மாட்டு பொங்கலுக்கு கௌஷாலால பிரம்மாண்டமா ஒரு ஈவென்ட் வந்து வச்சிருக்கா. ஹவ் யூ ஃபீல்? நைஸ், வெரி நைஸ். ஓகே. ஸோ இப்போ உங்களோட ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸை மேலே போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அனன்யாஸ் நானா நானில எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னன்னு ஒருத்தங்களா சொல்லணும். ஓகேயா? கோவில் 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 சொல்லிட்டாங்க. கிளென்லினஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஈவென்ட்ஸ் டான்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். Getting everybody together and no, that is more important. இல்ல, தனிமையா இல்லாம டுகெதரா இருக்கும்போது we feel so strengthened feel பண்ணுவோம் நம்ம. ஓகே. always kept on our toes. நாங்கலாம் வயசானவங்க மாதிரியே ஃபீல் பண்ண மாட்டோம். இல்ல, நாங்க டோஸ்ல இருப்போம். ஆடியன்ஸ் get set go அப்படினு. ஓகே. Don't to get dejected or நாளை எப்படி ஓடுறதுனே தெரியல. அவ்வளவு பிஸியா இருக்கோம் நாங்க. டைம் எப்படி பிஸியா இல்ல, இப்போ நிறைய பிஸியா இருக்கோம். ஸோ ஆக்சுவலி இங்கே இருக்க எல்லாரும் சொன்ன விஷயம் 6 பேருமே 6 வித்தியாசமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சின்ன வயசில் இருந்ததை விட, ஒர்க் பண்ணதை விட, ரிட்டையர்மெண்ட்டில் நாங்கள் அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறோம். டுகெதர் ஸ்கூல் காலேஜுக்கு போன மாதிரி டான்ஸ் ஈவெண்ட்ஸு டுகெதர்னஸ் பிஸியாக எங்களை வச்சுருக்கோம். அண்ட் ஃபிட்டாக இருக்கீங்க மெயினாக நீங்கள் எல்லாருமே. அதுவுமே ஒரு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியே ஃபிட் ஆகிட்டோம். ஓகே. வெயிட் கம்மி ஆயிட்டீங்க. ஐயோ. ஓகே. ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மேலே பார்க்கறதுக்கு நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். விஷிங் யூ ஆல் சக்சஸ். டெஃபினெட்லி. ஹாப்பி பொங்கல், ஹாப்பி மாட்டு பொங்கல். ஸோ ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து அனன்யாஸ் நானா நானி விஷஸ் ஹாப்பி மாட்டு பொங்கல் சொல்றோம். ஓகேயா? 3, 2, 1. அனன்யாஸ் நானா நானி விஷஸ் ஹாப்பி மாட்டு பொங்கல். Thank you.
வாவ் 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 மேடம், என்ன எனர்ஜி, என்னமா டான்ஸ் பண்றீங்க. உங்க பேரு? வித்யா. ஓகே வித்யா, நீங்க அனன்யாஸ் நானா நானி என்ன ஃபேஸ்ல இருந்து வரீங்க? ஃபேஸ் 3ல இருந்து வரேன் நான். ஓகே, சோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அனன்யாஸ் நானி கம்யூனிட்டி? அப்சல்யூட்லி அந்த we live in paradise ன்னு சொல்றாங்க இல்லையா, அது நிஜம்தான். அது இட்ஸ் ஜஸ்ட் நாட் a marketing word, it is true. ஓகே, எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? 6 இயர்ஸா இருக்கேன் நான் ஃபேஸ். ஓகே, நீங்க பொங்கல் ஈவென்ட் வந்து கௌஷாலால வச்சிருக்காங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? கௌஷாலால நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இதுக்கு முன்னாடி பொங்கல் செலிப்ரேஷன் வேற இடத்துல பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இது நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஓகே, சோ இங்க நிறைய பாரம்பரியமான நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. ஆமா, எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சது. இந்த கரகாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம். I love folk dance, that's why. You also love folk dance, but you really too pretty. அந்த கிரேஸ் ஆஃப் எலகன்ட்ல அவங்களோட வாத்தியத்தோட சேர்ந்து நீங்களும் ஆட என்ஜாய் பண்ணிருக்கீங்க. கேட்டாலே ஆட தோணுமா? ஒரு ஆட்டத்தை போடுவோமா? one more time. So what do you like to say for the audience from the Ananya's Nana Nani? For senior citizens, definitely it is heaven. அண்ட் எங்களுக்கு ஒரு நுணுக்கமான விஷயங்களும் கேர் எடுத்து பண்ணுறாங்க அனன்யா நானா. டயட்லேருந்து மெடிக்கல்லேருந்து ஃபிசிக்கல் ஹெல்ப்லேருந்து ஹவுஸ் கீப்பிங்லேருந்து எந்த ஒரு வெளியில் இருந்தால் என்ன சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு எலக்ட்ரிஷியன், பிளம்பர், அந்த மாதிரி டே டு டே ஹவுஸ் மேடுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படணுமோ அது எதுவுமே நாங்கள் இங்கே இது பண்ணுறதே இல்லை. ஆப்சல்யூட்லி பட்டனை தட்டினா எல்லாம் கிடைக்குன்ற மாதிரி அட் திஸ் திங் ஆஃப் அ ஃபோன் கால் எல்லா சர்வீசஸும் எங்களுக்கு கிடைக்குது. ஸோ இட் இஸ் ரியலி very pleasant living, happy retired living for us. That's a great, madam. Wishing you a happy Mattu Pongal. Enjoy the day. Okay, thank you, ma'am. சார் வணக்கம், உங்க பேருங்க? என் பேர் லட்சுமி நாராயணன் பேரு. ஓகே, அனன்யாஸோட எந்த ஃபேஸ்ல இருந்து வரீங்க? நான் அனன்யா ஃபேஸ் 2ல வரேன். ஃபேஸ் 2ல இருந்து வரீங்க. எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? நான் வந்து 13 வருஷமா இருக்கேன். 13 வருஷமா இருக்கீங்களா? சூப்பர். அனன்யாஸோட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? பிடிச்சது 3. நல்ல ஃபுட்டு, நல்ல வாட்டர், நல்ல கிளைமேட்டிக்கல் கண்டிஷன். ஓகே, டஸ்ட் ஃப்ரீ, பொல்யூஷன் ஃப்ரீ, நல்லா இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நான் கோயம்புத்தூரில் 1970க்கு வந்தேன். 50 வருஷம் 55 வருஷமாக கோயம்புத்தூரில் இருக்கேன். அதில் 15 வருஷமாக நானானியில் இருக்கேன். சூப்பர். இன் அண்ட் அரௌண்ட் கோயம்புத்தூரில் செலக்ட் பண்ண நான் சீனியர் சிட்டிசனில் திஸ் இஸ் பெஸ்ட் ஒன். இங்கே வந்து ஃபுட்டு வந்து சீனியர் சிட்டிசன் சூட்டபுளான ஃபுட்டு, நோ ஆயில், நோ ஸ்பைசி அண்டு சால்ட்டு, இதெல்லாம் கம்மியாக இருக்கனால நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. என்வாயர்மெண்ட்டும் நல்லா இருக்குது. அதே மாதிரி எப்போ வந்து மேடம் உமா மேடம் வந்தாலும் எல்லாரையும் நல்ல முறையில் பார்த்து விஷ் பண்ணிட்டு போவாங்க. எப்போ பார்த்தாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் she will very she feel come and say you hi, how are you அப்படிங்கிற ஒரு gratitude உங்க கிட்ட கொடுக்குறாங்க. ஆமாம், கிராட்டிடியூட். 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தாலும் இப்பவும் பார்த்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. சோ நைஸ். இந்த கம்யூனிட்டில வந்து நிறைய ஈவென்ட்ஸ் வந்து நடத்துறாங்க இல்லையா? அதுல ரொம்ப உங்களுக்கு பிடிச்சமான ஈவென்ட்? இந்த இதில் வந்து நம்ம ரெசிடென்ட்ஸ் ஏஜ் ஆன பீப்புளை வச்சு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அது பியூட்டிஃபுல். ஓகே, ஒரு ஏஜ்டு பீப்புள், அதாவது யங் சாப்டர் நடத்துறது ஈஸி, பட் ஏஜ்டு பீப்புளை வந்து சிங்க்ரனைஸ் பண்ணி நடத்தும் போது ரொம்ப இதுவாக இருக்குது. அதே மாதிரி எல்லா பிளேஸ்லையும் எல்லா ப்ரோக்ராம், கோவில், நம்ம வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுறோமோ அதே ஃபங்க்ஷன் எவ்ரி ஃபெஸ்டிவலுக்கு நடக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து அந்த தனியாக இருக்கும் இது பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே கிடையாது. ஈவன் வீட்டில் இருந்தால் கூட பொண்ணுகிட்டையும் பையன்கிட்டையெல்லாம் டைமுக்கு சாப்பாடு கிடைக்காது. இங்கே மணி அடித்தா சாப்பாடு. பெருமையான ஒரு விஷயம் இல்லை? கண்டிப்பாக. பொண்ணுங்களே சொல்லுவாங்க, அப்பா நாங்கள் இன்றைக்கி அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், நீ மேக் யுவர் ஓன் அரேஞ்ச்மெண்ட், இல்லாட்டி நாங்கள் இதுக்கு போகலாம் அப்படிம்பாங்க ஹோட்டலுக்கு. இங்கே அப்படி கிடையாது. கரெக்டாக மணி அடித்தா எது நடக்குது இல்லையோ லஞ்ச் டைம் பர்ஃபெக்டாக நடக்கும். லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி மெடிக்கல் கிரவுண்டும் நல்லா இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் அதாவது நம்ம வீட்டை குழந்தைகளை விட்டு பிரிஞ்சு இருக்கோங்கிற ஒரு இதுவே கிடையாது. ஓகே, உங்களுக்கு மனமார்ந்த ஹாப்பி பொங்கல், மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னுடைய பர்சனல் விஷஸ் வந்து மிஸ்டர் யுவராஜுக்கும் உமா மேடத்துக்கும் சொல்லிடுவோம். ஓகேவா? கண்டிப்பா. ஆல்ரெடி நான் அவங்கள பார்த்துட்டேன். யுவராஜ் சார் வரல, யுவராஜ் சாருக்கு பார்த்து சொல்லிடுவோம். நிச்சயமா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அனன்யாஸ் நானா நானில மாட்டு பொங்கல்ல ஸ்டேஜ்ல வேற லெவல்ல ஈவென்ட் போயிட்டு இருக்க ஒரு பக்கத்துல உங்க நடனத்தை பார்த்து அப்படியே நான் வந்து பிரமிச்சு போயிருக்கேன். ஸோ நானா நானி ஃபேஸ் 4ல இருந்து வந்திருக்கோம். நாங்கள் இங்கே ஒரு 3 இயர்ஸாக குடி இருக்கோம். எங்களுக்கு இந்த டான்ஸ் சொல்லி கொடுக்கறது எல்லாமே வித்யா வெங்கடாச்சலம்னு அவங்க ரொம்ப நல்லா எப்போவுமே சொல்லி கொடுப்பாங்க. இப்போ பொங்கல் விழாங்கிறதுனால நாங்கள் இந்த ஒரு வாரமாக தினம் 2 தரம் போய் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க சொல்கிறபடி இந்த ட்ரெஸ் காஸ்ட் எல்லாம் அவங்க செலெக்ஷன் தான்.
So that credit goes to Vidya Venkatachalam only. சூப்பர். We are very happy. உங்க பேரு? என் பேர் ரேவதி நடராஜன். ஓகே, எவ்வளவு வருஷமா இருக்கீங்க நாங்க அனன்யா இங்க சார்? 3 இயர்ஸா இருக்கோம். இவர் எங்க ஹஸ்பண்ட். ஓகே, ஹாய் சார். தேங்க்யூ. இந்த திருவிழா வந்து நானா நானியோட மகா பொங்கல் திருவிழா ரொம்ப அருமையாக நடந்துட்டு இருக்குது. கோலாகலமாக நடந்துட்டு இருக்கு. இங்கே இருக்க ரெசிடென்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. சாப்பிட்றதுக்கு உணவு வகை ரொம்ப நல்லா இருக்கு. விளையாட்டு நிறையா இருக்கு. கலை நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு. 2 ஹவர் எங்களுக்கு வந்தது தெரியல. டான்ஸ்லாம் இருக்கு. என் ஒய்ஃபு இங்கே வந்து முதல்ல டான்ஸே ஆட தெரியாது. நானா நானி வந்து டான்ஸராக மாறிட்டா. சினிமாவில் நடிக்கிறா. ஐ எம் ரியலி ஹாப்பி. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் நானா நானி. ஸோ வணக்கம், உங்க பேரு? Nagi Narayanan. Actually, original name Nagalakshmi. Okay. Yes, Nagi Narayanan. ஓகே. நீங்க எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? 2017 ல இருந்து ஆரம்பிச்சதுல இருந்து எந்த ஃபேஸ்ல இருக்கீங்க? Phase 4. Phase 4. எப்படி இருக்கு அனன்யா நானி? எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? இங்கயா இந்த ஆல் தீஸ் ஒரு என்ன சொல்றது, ஒரு கம்யூனிட்டி, ஒரு இவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம், ஒரு இந்த மாதிரி ஒரு எங்கேயுமே கிடைக்காது. நாங்கள் பெங்களூரில் இருந்தோம் முதல்ல. பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு கூட தெரியாது. இங்கே நம்ம ஒரு நாள் வந்து ஒரு டைனிங்க்கு போலேன்னா கூட என்ன உடம்பு சரியா இல்லையா, என்ன ஆச்சு, ஏன் வரலன்னு கேட்கறதுக்கு ஆள் இருக்கா. ஸோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வண்டர்ஃபுல். we are really enjoying life. இந்த ஏஜில் எங்களெல்லாம் இந்த மாதிரி ஆட வச்சு பாட வச்சு நான் கதா காலட்சேபம்லாம் கூட பண்ணினேன் நியூ இயரில். அந்த மாதிரி நம்மளோட டேலண்ட்ஸ் எல்லாம் வெளியில் கொண்டு வரா, அதுதான் மெயின். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு கிடைக்கிறது. we are having a great time. ரொம்ப சந்தோஷம். அனன்யாஸ் நானா நானி பத்தி ஒன்று குறிப்பா மக்களுக்கு சொல்லியே ஆகணும், கலாட்டா மக்களுக்கு சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? எல்லாரும் இங்கே வாங்க. உங்கள் சீனியர் சிட்டிசன்ஸுன்ற ஃபீலிங்கே இங்கே இருக்கிறது இல்லை. ரிட்டையர்மெண்ட்டுக்கு த பெஸ்ட் பிளேஸ் இஸ் நானா நானி. அதான் சீனியர் சிட்டிசன் பாரடைஸ். தான் சீனியர் சிட்டிசன் தானே, அது ரியல். ரிட்டையர்மெண்ட்டில் we are really having a great time. யங்கர் ஜெனரேஷன் சொல்கிறது என்னன்னாக்கா, நீங்கள் 30-40 வயசில் இருக்கிறவங்க இப்போ நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சருக்கு. 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் சீக்கிரம் வந்துடும். நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள். வி ஆர் என்ஜாயிங் லைஃப். அடுத்த ஜென்ரேஷன் இப்போ பிளான் பண்ணுறது ரொம்ப நல்லது. நானா நீஸா டென் ஃபார் யுவர் ஆல் சீனியர் சிட்டிசன். தேங்க்யூ வெரி மச். எல்லாம் வெளிநாட்டில் இருக்கா. மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹேவ் த கிட்ஸ் எல்லாம். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்குது இங்கே எங்களை விட்டுட்டு. தேர் நாட் worried at all about us. ஏன்னா இங்கே எவ்வளோ நல்லா எங்களை பார்த்துக்கிறா. ஸோ அவள் கவலைப்படாமல் அவளும் நிம்மதியாக இருக்கா, நாங்களும் நிம்மதியாக இருக்கோம். சூப்பர் சூப்பர். ஹாப்பி பொங்கல், ஹாப்பி மாட்டு பொங்கல் உங்க எல்லாருக்கும். நானா நானியோட ஹாப்பி மாட்டு பொங்கல். அனன்யாஸ் நானா நானில ஒரு சூப்பரான கோலாகலமான மாட்டு பொங்கல் நடந்துகிட்டே இருக்கு. உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. ராதிகா சந்திரசேகர். ராதிகா சந்திரசேகர். எந்த ஃபேஸ்ல இருந்து வரீங்க? Phase 6. Phase 6. So how you feel from அனன்யா நானி இந்த கம்யூனிட்டில இருக்கிறதுல? ரொம்ப நல்லா இருக்கு. நான் 20ல Phase 3 வந்தேன். 2 இயர்ஸ் இருந்தோம். அப்புறம் போயிட்டு திருப்பியும் இங்கே வந்தோம். இங்கே வந்தால் சீனியர் சிட்டிசன்னு பேர் தான். ஆனால் 24/7 ஆஃபீஸுக்கு தான் போகலை. நாங்கள் காலையில் எழுந்துக்க வேண்டியது, 9 மணிக்கு பாட்டு கிளாஸு, திரும்பியும் 12:30 வர வேண்டியது, சாப்பிட வேண்டியது, 2 to 3 ரெஸ்ட்டு, 3 to 4. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரதம் வரப்போகிறது எங்களுக்கு, தங்க ரதம், தங்கத்தேர். ஸோ பயங்கர ப்ராக்டிஸு. 3 to 4 தங்கத்தேர் ப்ராக்டிஸ், 4 to 5 யோகா. ஐ எம் a பேட்மிண்டன் பிளேயர். 5 to 6:30 பேட்மிண்டன். 6:30 கோவிலில் போய் அந்த தீபார்த்தனைலாம் பார்த்துட்டு அங்கேருந்து அந்த டைனிங்க்கு 7:30க்கு பிஸியாக இருக்கும். இத்தினோண்டு ஷார்ட் டிஸ்டன்ஸு பேசிகிட்டே வந்தோன்னா 7:30 பேட்ச் சாப்பிட. பசங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, என்னம்மா உங்களை பிடிக்கவே முடியறதில்ல. ஆஃப்டர் 10 o'clock we are available for the kids. அவ்வளோ பிஸியாக இருக்குது. அவ்வளோ க்ளீன் அண்ட் நீட் அண்ட் க்ளீன். சாப்பாடாகட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், உலகமே மறந்து ஒரு புதிய வேர்ல்டு. இன்றைக்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து எங்களை எல்லாம் அழிச்சின்னு வந்து 1 hour டிரைவ் பஸ்ஸில் வந்தோம். ஸோ எவ்ரி திங் வெரி ஃபைன். வி ஆர் வெரி லக்கி டு பி a resident of Phase 6. Ananya's நானா நானி. எனி ஃபேஸ் யூ கோ, there won't be any difference. அந்த Phase 6ல வந்தவங்க ஐயோ Phase 6 போகக்கூடாது, என்னை விடக்கூடாதுங்கிறாங்க. நான் சொன்னேன், நான் 3ல இருக்குச்சு அப்படி தான் சொல்லுவேன், 3ல தான் இருப்பேன். இப்போ Phase 6 வந்தால் 3 ஒன்றும் இல்லை. ஸோ அந்த மாதிரி எவ்ரிவருக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்துடுறது ரொம்ப இதுவாக. இவர் கோவில் எப்போ பார்த்தாலும் இவர் கோவிலில் பிஸி. கோவில் இது இருக்குது எப்பொழுதும். அதாவது வேர்ட்ஸ் ஒன்றுமே கிடையாது. அவ்வளவு என்ன இருக்குது, பொழுது போற மாட்டேங்குது எங்களுக்கெல்லாம். சீக்கிரமா போயிடுது. இல்லை ரொம்ப சீக்கிரமாக போயிடுதுமா. காலையில் இந்த ராத்திரி
எனக்கு வந்து தூக்கமெல்லாம் ப்ராப்ளம் வந்தது. இங்கே வந்தோடனே இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறதுனால 9:30 ஆனால் எல்லாரும் தூங்கி போயிடுவோம். ரொம்ப நெய்பர்ஸ் எல்லாரும் இருக்கிறதுனால we are feeling very good. வெரி வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி பொங்கல் உங்க 2 பேருக்கும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், இந்த பூமி பந்து கையில் வந்தால் இன்னும் ஆனந்தம். ஆனந்தம் ஆனந்தம் அனன்யாஸ் நானா நானியில் வாழ்ந்தாலே ஆனந்தம். எவ்வளோ ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இன்னைக்கு வந்து எங்க கலாட்டா குழுவோட சேர்ந்து இன்னைக்கு இந்த இடத்த வந்து இந்த மக்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அனன்யாஸ் நானா நானி ரிட்டையர்மெண்ட் ஹோம் பீப்புளுக்காக மட்டும் கிடையாது, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வாழ்க்கையை ஜாய்ஃபுல்லா யூத்ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு சீனியர் சிட்டிசனுக்கும் ஒரு தரமான இடம் அப்படின்னா அது கோயம்புத்தூர் அனன்யாஸ் நானா நானி மட்டும்தான். இன்னைக்கு மாட்டு பொங்கல் ரொம்ப அழகா சிறப்பா சூப்பரா கொண்டாடி இருக்கோம். ஸோ உங்க எல்லாருக்கும் கலாட்டா டீம் சார்பாகவும் அனன்யாஸ் நானா நானி சார்பாகவும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் மோகனா, மீண்டும் உங்களை இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். நானா நானில என்ன நடக்குது தெரிந்து கொள்ள உடனே கால் பண்ணுங்க.